ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. வருகின்ற 5ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கலாக போகுது. ஸோ அந்த பட்ஜெட்டில் ஆசிரியர்களுக்கு வெளியாக இருக்கக்கூடிய 3 முக்கிய அறிவிப்புகள், அதை பற்றி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. அதை பற்றின சில முக்கியமான தகவல்கள் வெளியே இருக்குது. அது என்னங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வருகின்ற 5ஆம் தேதி, அதாவது வருகின்ற 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா தமிழக பட்ஜெட் தாக்கலாக போகுது. இதை சபாநாயகர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களுடைய தலைமையில் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கலாக போகுது. ஸோ இந்த பட்ஜெட்டில் பல்வேறு துறைகள் சார்ந்த அறிவிப்புகள் வெளியிட போகிறாங்க. விவசாயம், தொழில்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, வேளாண்மை, நெசவு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த அறிவிப்புகள் வெளியாக போகுது. அது எப்படியும் பட்ஜெட் மீதான உரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாட்கள் பக்கம் இழுக்கடிச்சிருவாங்க. ஸோ அதில் பள்ளிக்கல்வித்துறைக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இதில் என்னென்ன அறிவிப்புகள் ஆசிரியர்களுக்கு அறிவிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஷன் நடந்திருக்கு. மெயினாக பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின விவாதம் நடந்திருக்கு. அதில் ஆசிரியர்களின் நீண்ட கால கோரிக்கையான டெட் பாஸ் மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்தும், அதே போன்று நீண்ட நாட்களாக பணியமர்த்தப்படாமல் வேக்கன்சியாகவே பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பிடி மற்றும் காமன் டெட் போன்ற தேர்வுகளை உடனடியாக நடத்த வேண்டும். இவைகளுக்கான வேக்கன்சியை பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் மிக முக்கியமான தகவல்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி லிஸ்ட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது. இப்போ பட்ஜெட் ஒதுக்கிட்டாங்க இவ்வளோ தான் அப்படின்ட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி நம்மளால் ஃபில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியே இருக்குது. சரிங்களா, இது 2 விஷயங்கள் ஆயிடுச்சு. 3வது முக்கிய அறிவிப்புகள் யாருக்கு? ஆல்ரெடி அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான அறிவிப்புகள் 3வதாக இடம்பெறும். இது ஒவ்வொரு ஆட்சியிலுமே பள்ளிக்கல்வித்துறையினுடைய நிதிநிலை அறிக்கையில் வெளியாகக்கூடிய விஷயம். ஒவ்வொரு வருடமும் ஆல்ரெடி அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு, காப்பீடு, இந்த மாதிரி பல்வேறு ஏதாவது ஒரு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்களுக்கு சம்பந்தமான முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெறப் போகிறது அப்படிங்கிற தகவல் வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடங்களில் கட்டிட வசதிகள், கழிப்பற வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஸ்மார்ட் போர்டுகள், ஸ்மார்ட் கிளாஸ் வசதிகள் மற்ற நாடுகளில் உள்ளது போல் தமிழ்நாட்டிலும் கல்வியை சிறந்த வழியில் கொண்டு செல்ல தொழில்நுட்பம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த, தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் தீவிர ஆர்வம் காட்டி வராரு. அந்த வகையில் அதுக்காக சில நிதிகள் ஒதுக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியே இருக்குது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக பட்ஜெட் ஒதுக்கி அதில் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியே இருக்குது. அதை பற்றின பட்ஜெட் அதுக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு வெளியாகுங்கிற தகவலும் கிடச்சிருக்கு. இதே மாதிரியான எல்லா பள்ளிக்கல்வித்துறை சார விஷயங்களும் மெயினாக முக்கியம் இந்த 3 விஷயங்கள். இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி வெளியாக போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியே இருக்குது. அது என்னங்கிறத அன்னைக்கு 5ஆம் தேதி நமக்கு தெளிவாக பார்த்தோன்னா சொல்லிடுவாங்க. ஓகேவா? இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தவருடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகள் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.